கல்யாணம் ஆகாத கன்னி பசங்களுக்கு ஒரு நற்செய்தி. அமெரிக்கா மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு நீ எந்த பொண்ணும் அடம்பிடிக்க மாட்டான். ஏன்னா அமெரிக்க அதிபர் வந்துட்டு H1B விசாவை வந்து 88 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்தியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு இந்தியன் அங்கே போய் வேலை செய்ய முடியும்? ஒரு கம்பெனி வந்துட்டு இந்தியனை வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னா 88 லட்சம் ரூபாவும் கட்டி அவங்களுக்கு அடைக்கலமும் கொடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்தா அவங்க தலையில் துண்டை தான் போட்டுக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது எந்த ஒரு இந்தியனும் அங்கே போய் வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆனால் காலப்போக்கில் அவங்களும் இந்தியா வர விரும்புவாங்க. அவங்க சில வருடங்கள் இங்கே தங்கணும்னு நினைக்கும் போது திரும்பி போகும்போது அவங்களுக்கு வந்து 88 லட்சம் ரூபாய் கட்டி தான் அவங்க போக வேண்டியது வரும். ஸோ இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்திய மாப்பிள்ளை எப்படி வந்துட்டு அமெரிக்காவில் போய் வேலை செய்வார்? இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களை விட இந்தியர்கள் வந்துட்டு மூளையில் சிறந்தவங்க. அங்கே இருக்கிற பெரிய டெக்னாலஜியில் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற பெரிய நாசா விண்வெளி ஆய்வுக்கூடமாக இருந்தாலும் சரி, இந்தியர்களோட பங்கு தான் அங்கே பெருமளவு. இப்படி இந்தியர்களை அவங்க பகைச்சிக்கிட்டு இந்தியர்களை அவங்க அனுப்பும்பொழுது அவங்களோட அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவாலிட்டி அது வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ ஒரு நாளைக்கு அவங்க தன்னோட தப்பை உணர்ந்து இந்த H1B விசாவோட கடினத்தை குறைச்சி இந்தியர்களை வந்து திருப்பி கூப்பிடுற காலம் வரும். அது வரைக்கும் கல்யாணம் ஆகாத கன்னி பசங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அமெரிக்கா மாப்பிள்ளை வேணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக செட்டில் ஆகிறது பாருங்கள்.